தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் அஇஅதிமுக உரிமை மீட்பு குழு சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் காஞ்சிபுரம் அடுத்த கருக்குப்பேட்டை பகுதியில் உள்ள ஓர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் RV ரஞ்சித்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் இணை ஒருங்கிணைப்பாளருமான வைத்தியலிங்கம், துணை ஒருங்கிணைப்பாளர் PS பாண்டியன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று சிறப்பாக பணியாற்றிய நிர்வாகிகளுக்கு சிட்டிசன் வாட்சினை அன்பளிப்பாக பரிசு வழங்கி கௌரவித்து பின்னர் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றி பேசினார். இந்நிலையில் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் RV ரஞ்சித்குமார் 10 தீர்மானங்களை நிறைவேற்றி பேசுகையில், அதிமுகவுடன் இணைவதற்கான அனைத்து வகையான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து விட்டோம். ஆனால் இறுதியாக இது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே உள்ளது என்றும், ஆகையால் எடப்பாடியார் காலிலே கூட விழுகிறோம். எங்களை தயவு செய்து சேர்த்து கொள்ளுங்க. அதிமுகவுடன் OPS இணைத்து கொள்ளாமல் போனால் வருகிற 2026 3 எழுத்து உள்ள கட்சிதான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என சூசகமாக நடிகர் விஜயின் தாவேக கட்சிக்கு ஆதரவாக பேசியது கூட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மாவட்ட கழக துணை செயலாளர் ஷைலா, மாவட்ட கழக பொதுக்குழு உறுப்பினர் A பழனி, தரமாக பயன்படுத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 4, தமிழக அரசு இங்கிருந்து சென்னை போய் என்று பார்க்காமல் சிங்கப்பூர் நாடு போன்று 65 வயது தாண்டிய அனைவருக்கும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு. இது எல்லோரும் அறிந்தது. இன்றைக்கும் நாங்கள் சொல்வது, புரட்சி தலைவர் என்ன சட்ட விதிகளை ஏற்படுத்தி இருக்கிறாரோ அந்த சட்ட விதிகளை மாற்றக்கூடாது. இதுதான் ஒரு தொண்டருடைய விருப்பம். கட்சி ஒன்றிணைய வேண்டும். 2 கோடி உறுப்பினர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதிமுக வாங்கிய ஓட்டு 80 லட்சம் ஓட்டு. 1,20,00,000 பேர் கட்சி ஒன்றாக இணைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதிலிருந்து இன்றைக்கு திரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர வேண்டும். நாங்கள் பதவிக்காக இணைய வேண்டும் என்று சொல்லவில்லை. புரட்சி தலைவர் சட்ட விதியை மதியுங்கள். இந்த இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். தொண்டன் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும். அதை யார் செய்யவில்லையோ ஏற்கவில்லையோ அவர்கள் சுயநலவாதிகள். இந்த இயக்கத்தை பற்றி கவலைப்படாதவர்கள். இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும். தொண்டன் எழுச்சியோடு இந்த இயக்கத்திற்கு பணியாற்ற வேண்டும். மீண்டும் இந்த இயக்கம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற சிந்தனை இல்லாதவர்களுக்கு தான் அந்த எண்ணம் இல்லாமல் இருக்கும். இந்த இயக்கம் வாழ, தொண்டர்கள் எண்ணம் நிறைவேற 2026 அம்மா ஆட்சி, தலைவர் ஆட்சி ஏற்பட ஒன்று இணைந்தால் வெற்றி உறுதி என்று பொதுமக்கள் பேசிக் கொள்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் நினைப்பது, இந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் அம்மா என்னப்படி இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த கூட்டம். மதுரையிலே செப்டம்பர் 4ஆம் தேதி மாபெரும் மாநாடு. எல்லோரும் இந்த மாநாட்டை நினைத்து, இதுபோல் இந்த மாநாடு நடைபெறவில்லை, தலைவர் அம்மாவுக்கு பிறகு நடைபெறவில்லை என்ற எண்ணம் உருவாக வேண்டும். இந்த இயக்கம் ஒன்றாக இணைந்து விட்டால் நம்மை வெல்ல யாராலும் முடியாது. அதற்கு அடித்தளமிடதான்
மதுரையிலே மாநாடு நடத்துகிறோம். அந்த மாநாடு சிறப்பாக எல்லா மக்களும் பத்திரிகையாளர்களும் பாராட்டுகின்ற வகையில், வியக்கக்கூடிய வகையில் அமைய வேண்டும். அதற்கு காஞ்சி மண் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அந்த மாநாடு வெற்றி பெற உங்களுடைய உதவிகள், உங்களுடைய செயல் திறன்கள் வெளிப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த மாநாடு நடைபெறுவதின் நோக்கத்தை இங்கு எடுத்து சொன்னேன். அடுத்தது இந்த கட்சி நிச்சயமாக செப்டம்பர் 4க்கு பிறகு ஒன்றாக இணையும். மீண்டும் அம்மாவின் தலைவரின் ஆட்சி அமையும். அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மாநாடு வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்று கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 10வது தீர்மானம் நாம் எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு வெற்றி பெற வேண்டுமானால், நாம் எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு வெற்றி பெற வேண்டுமானால், காலம் கடந்துவிட்ட காரணத்தினால் திரு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களே இந்த இறுதி முடிவு எடுக்க வேண்டும். நாம் எல்லோரும் எதிர்பார்க்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு வெற்றி பெற வேண்டுமானால், காலம் கடந்துவிட்ட காரணத்தினால முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான் இறுதி முடிவு எடுக்க வேண்டும். சூழ்நிலை உள்ளது, அவர் மட்டும்தான் எடுக்க முடியும். வேற நாங்க எல்லாம் போராடியாச்சு, தமிழ்நாடு கூட போராடி எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் சந்திச்சாச்சு. உங்க காலையே வந்து விழுந்துறீங்க, சேர்த்துக்கோ இல்லையா? என்ன நடக்க போது அதையும் சொல்லிடுறேன். 2026ல 3 எழுத்து உள்ள கட்சி தான் ஆட்சி அமைக்கும். ஒன்று சேராவிட்டால் 3 எழுத்து கொண்ட கட்சி தான் ஆட்சி அமைக்கும் என்பதையும் இந்த 10வது தீர்மானமாக எழுதி நிறைவேற்றி காஞ்சிபுரம் மாவட்ட சார்பாக வாசித்து முடித்துவிட்டு இப்பொழுது நிகழ்ச்சி தொடங்க உள்ளது. நன்றி, வணக்கம். கையெழுத்து வாங்கலாம்.